உங்களோட பேசிக்கிட்டு உங்களை கார்த்திக் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது போன வருடம் இந்நேரம் நம்மளை விட்டு பிரிந்த தேமுதிக நிறுவனர், புரட்சி கலைஞர், மாசற்ற மனிதர் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு நமது மீடியா சார்பாக 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்துவோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, எல்லாருமே அரசியல் கட்சி தவிர்த்து விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல மனிதருக்காக இது போன்ற ஒரு விடயங்களை செய்தார்கள். ஸோ அவருடைய நினைவு போற்றப்படக்கூடிய ஒன்று. அதனால் இந்த நேரத்தில் நம்ம அதை செய்கிறோம். உண்மையிலே இப்போ சென்னையில் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. பல்வேறு அரசியல் கட்சியினர், அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பேரணி, மாபெரும் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் காவல்துறை உத்தரவையும் மீறி தேமுதிகவினர் சார்பில் பேரணி நடைபெற்றிருக்கிறது. முதல்வர் அவர்களும் அவருடைய நண்பர் அப்படின்ற முறையிலே அவர்கள் நினைவஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள், நினைவஞ்சலியை தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதுபோக இதில் என்னென்னா, நம்ம ஒரு உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அதாவது விஜயகாந்தை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அது என்ன அப்படின்னா, விஜயகாந்த் இன்னும் 10 வருடத்திற்கு உயிரோடாக இருந்திருந்தால் பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்றதை போல சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே நாம் தமிழருடைய கட்சியினுடைய கூடாரம் காலியாகிக்கிட்டு இருக்கிற அந்த வேலையில், கொத்து கொத்தாக வெளியேறி கொண்டு இருக்கிற வேலையில், அண்ணனுக்கு எங்கிட்டு போனாலும் ஒரு முட்டுக்கட்டையாக அடப்பாக தான் இருக்கிற ஒரு வேலையில், எதையாவது யாரையாவது சந்தித்து அவங்க கூட பேசி அவங்களோட ரசிகர்களை தன்மையப்படுத்தி அவங்களுடைய ஆதரவாளர்களை தன்மையப்படுத்தலாம் என்று துடித்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் என்ன அப்படின்னா, இப்போ அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க ஒரு அரசியல் எதிர்மறையான கருத்துக்கள் வைக்கிறது, விமர்சனங்கள் வைக்கிறது, செய்கிறதுன்றது, மாற்று கருத்து வைக்கிறதுன்றது வேற. ஆனால் இதே சீமான் அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களிலே இருந்ததை போல் இப்போ இல்லைன்றது ஒரு பக்கம். ஆனால் இதே சீமானவர்கள் தான் விஜயகாந்த் அவர்களை தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டு அவர்களுக்கு குடியாரன் என்ற பட்டத்தை கொடுத்தவரே சீமானவர்கள் தான். விஜயகாந்த் அவர்களை எவ்வளோ தூரம் இழிவுபடுத்த முடியுமோ, அவருக்கு என்ன இல்லைன்னா தான் வருத்தப்படுவார் அப்படின்றதை போல ரொம்ப கொச்சையாக ஒரு தனி மனித தாக்குதலுக்கு உள்ளாக்கியவர் தான் இந்த சீமானவர்கள். ஸோ இப்படியெல்லாம் இருந்துட்டு வச்சுட்டு இன்றைக்கி இப்படி சொன்னால் என்னன்னே அர்த்தம்? கொஞ்சம் கூட அந்த மனசாட்சிக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட உண்மையாக இருக்கவே மாட்டிங்களானே. நீங்கள்லாம் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தணும் இப்போ யார் அழுதுருக்கா? யாராவது எதிர்பார்க்குறாங்களா? இப்படியெல்லாம் வாய் கூசாமல் இப்படி சொல்கிறியனே, நீ என்ன ஜென்மம்னே தெரியலை. எப்படியாவது ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அவங்களோட இறப்பில் நீ நின்று அவங்க பேசாத விஷயத்த பேசுனதாக கட்டுக்கடதை விடுவ. அது தொடர்ந்து இப்போ என்ன அப்படின்னா, தெரியும் உனக்கு விஜயகாந்த் அவர்களை பற்றி எவ்வளோ தூரம் நம்ம தனி மனித தாக்குதல் பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம். தனிக்கும் உனைய பண்ண அது வேற, ஏன்னா நீ அந்தளவுக்கு தான் ஒர்த்து. ஆனால் விஜயகாந்த் அவர்களை நீ எப்படி எவ்வளோ தூரத்துக்கு நீ மனசை கஷ்டப்படுத்தியிருப்ப. இப்போ விஜயகாந்த் இன்னும் உயிரோடு இருந்திருந்தால் அடுத்த 10 வருஷத்தில் அரசியல் மாற்றத்தை பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு மாயையான ஒரு விஷயத்தை நீ எப்படி கட்டமைக்கிற. இதனால் தேமுதிக தோழர்கள் உனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறியானே? சத்தியமாக சொல்கிறேனே, தேமுதிக தோழர்கள் இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற விஜயகாந்த் பிரியர்களாக இருந்தாலும் சரி, தேமுதிக தோழர்களாக இருந்தாலும் சரி, தயவு செய்து மாற்று கட்சியினரை தேர்ந்தெடுக்கிறீங்க, இல்லை மாற்றுப்பாதையில் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு அரசுக்கு, நல்ல ஒரு கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க, உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. தயவு செய்து எக்காரணத்து கொண்டும் இந்த தாவேகா விசை பின்னாடியோ இல்லை நாத்தாக்கா சீமான் பின்னாடியோ மட்டும் போயிடாதீங்க. இதுதான் நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இன்றைக்கி இவங்க அரசியல் ஒரு மக்களுக்கான அரசியல் மாதிரி தெரியலை. அது ஏதோ ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி இந்த இருவர் மேலேயும் நம்மளுக்கு தனிப்பட்ட காழ்ப்பு கிடையாது. அரசியல் ரீதியாக அவங்க என்ன அப்படின்னா, மக்களை சரியாக அணுகாமல் ஒரு கம்பவுண்ட் சூனுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு திரள் நிதி வசூல் பண்ணிக்கிட்டு ஒரு கம்பெனி மாதிரி நடத்திக்கிட்டு இப்படியே அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய அதிருப்தியின் வெளிப்பாடு தான் ஆங்காங்கே மாவட்ட வாரியாக நாம் தமிழர் கட்சியினர் எல்லாருமே வெளியேறிக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம செய்திகள் வண்ணம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட.
ஸோ இதில் தெரியும் நினைக்கிறேன் சீமான் எப்பேற்பட்டவர் என்று. இதை நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. அதை மீறி அவர் பேசினார், என்ன தான் பேசினார்ப்பா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டு காட்டுறேன், பாருங்கள். அவர் கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்குறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்லை கிங் மேக்கரும் இல்லை, அவர் வெறும் ஒரு ஜோக்கர். அவர் தமிழகத்தில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்த பிடல் காஸ்ட்ரோ வேற போல ஒரு புரட்சியாளர் வந்திருக்கிறார், ஐயா விஜயகாந்த் அவர்கள். இந்த நிலத்தில் எதை பற்றி அவர் கவலை இருக்குது? காவிரி ஆற்றில் தண்ணி வரலைனா, முல்லை பெரியாரில் தண்ணி வரலைனா, எந்த ஆறுல தண்ணி வரலைனா என்ன, டாஸ்மார்க் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு போதும். வேற என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது? என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது? விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சிடறான். லூசு பயலு. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். காலு கட்ட மயிரளவு. திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த். விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு, பதவியை கொடுத்துருவோம். விஜயகாந்தா முதலமைச்சர் ஆக்கிரணும்னா ஆந்திராவில் ஆகு, தெலுங்கானால போய் ஆயிக்க. ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை? எல்லா தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போர். மான தமிழர் நிலத்தை விஜயகாந்த் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு கையெட்டி நிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேளப்பை மக்களாடா நாங்க. கேவலம் ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்லாதவனை பிடிச்சு கேப்டன் கேப்டன் கேப்டன். இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அணியா மாதிரி இருக்குது. 6 படை கட்டி என் இனத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவன் கூட கேப்டன் போட்டுக்கல. ஒரு காகித கப்பலை கூட ஓட்டுனது இல்ல. கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்தது இல்ல. கபடி டீமுக்கு கூட. இவர் தமிழ் இனத்திற்கும் கேப்டன் ஆயிட்டாரு. விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீக்குளிச்சு சாக வேண்டியதான். இதை பார்த்துட்டாவது அடுத்து விஜயகாந்த் ரசிகர்கள், தேமுதிகவினர், நீங்கள் உங்கள் நிலைப்பாடு என்னன்றதை பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.